கொதிக்கிற தண்ணியில் வேர்க்கடலையும் தக்காளியும் சேர்த்து இப்படி செஞ்சால் ஒரு வாரத்துக்கு டேஸ்ட்டு மறக்க மாட்டீங்க. இனி சட்னி சாம்பார் செய்யாதீங்க. அதுக்கு வானலில் 2 கப் தண்ணி ஊற்றி கொதி வந்ததும் 1 கப் வறுத்த வேர்க்கடலை, 2 தக்காளி, 8 பச்சை மிளகா, 5 பூண்டு தோலோடே சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா எல்லாமே வெந்துடும். வெந்த பிறகு எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சு லைட்டாக ஆறின பிறகு தோல் உரித்து சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் இஞ்சி 4 பூண்டு சேர்த்துட்டு கூடவே 1 கப் வேர்க்கடலை எடுத்தோம். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரு சுற்று ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்த பிறகு இதோட வேக வச்ச வேர்க்கடலை, தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்து வேக வச்ச தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றி பரிமாறினீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே பொருத்தமான பக்கமான காம்பினேஷனாக இருக்கும். 3 வேளைக்குமே இது ஒன்று செஞ்சாலே போதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி புதுசாக ட்ரை